இன்ஜினியருக்கு 35 மற்றும் 58 வயதில் வெளிநாட்டில் வேலைக்காக பயணம் செய்தார். அவரது ஜாதகம் கேபி ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் ஆய்வு செய்யப்படுகிறது. இவர் 30 ஜனவரி 1958 அன்று மேட்டூர் அணை அருகே உள்ள தார்காடு என்ற கிராமத்தில் இரவு 7:18 பிறந்தார். சிம்ம லக்னம். சூரியன் 6ஆம் பாவத்தில் சந்திரன் நட்சத்திரத்தில் உள்ளது. சந்திரன் ரிஷப ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் உள்ளது. 12ஆம் வீடு கடகம், 10ஆம் வீடு ரிஷபம். கேபி ஜோதிட விதிப்படி 12ஆம் பாவத்தின் உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 3, 9, 12 இவற்றில் ஒன்றை மட்டும் குறிகாட்டினால் ஜாதகர் வெளிநாட்டு போவார். இந்த ஜாதகரின் ஜாதகம் கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் ஜாதகத்தில் 12ஆம் பாவத்தின் உபநட்சத்திரம் ராகு. ராகு 3ஆம் பாவத்தில் துலாம் ராசியில் தனது சொந்த சுவாதி நட்சத்திரத்தில் உள்ளது. 5.8 ஆம் அதிபதியான குருவும் சுவாதி நட்சத்திரத்தில் உள்ளது. எனவே ராகு சுக்கிரன் மற்றும் குரு இவர்களின் வேலையை செய்யும். எனவே ராகு குறி காட்டுவது 3, 12, 5, 6, 8, 10, 12. இங்கே 3, 12 இரண்டையும் குறிகாட்டியதால் ஜாதகர் வெளிநாட்டு செல்லும் யோகம் ஏற்பட்டது. 5ஆம் பாவம் திறமையை மேலும் வளர்த்துக் கொள்ள செல்லுதல். மேலும் 6, 8, 10 என்ற பாவங்களை குறிகாட்டியதால் இந்த ஜாதகர் வேலை செய்ய வெளிநாடு சென்று வந்தார். முதலில் வெளிநாடு சென்றது 30 ஜனவரி 1993. அப்போது குரு தசா சனி புத்தி ராகு அந்தரம் நடைபெற்றது. குரு குறிகாட்டுவது 3, 5, 8 சனி குறிகாட்டுவது 2, 4, 5, 6, 7, 11. ராகு 3, 5, 6, 8, 10, 12. குரு எதிர்பாராத பணம் சம்பாதிக்கும் அதிர்ஷ்டம் கொடுத்தது. 5, 8. சனி வேலை மூலம் வருமானம் மற்றும் சேமிப்பு தந்தது. மேலும் 4.7 குடும்பத்துடன் வெளிநாட்டு கம்பெனியின் காலனியில் தங்கி வாழும் சந்தர்ப்பம் கிடைத்தது. 2ஆம் முறை சென்றது 30 மார்ச் 2016. அப்போது சனி தசா சந்திரன் புத்தி ராகு அந்தரம் நடைபெற்றது. சந்திரன் குறிகாட்டுவது 10, 12. 2ஆம் முறையும் குடும்பத்துடன் வெளிநாட்டில் வேலை செய்யும் யோகம் ஏற்பட்டது. 2 முறையும் ராகுதான் 12ஆம் பாவத்தின் உபநட்சத்திரமாக இருந்து இந்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்.